on behalf of SSB Schools Finance Club and its students. சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கிய நன்னாள் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் அனைவரையும் வருக வருக என இருக்கர கூப்பி வரவேற்கிறேன். Now I call upon our students of grade 5 to sing the prayer song. For the welcome address. A very good morning to one and all present here. We all gathered here to celebrate our 78th Independence Day of our country. Students, you know why we celebrate Independence Day? Because many of our freedom fighters, they fought for our India, like Mahatma Gandhi, Nehru, Subhash Chandra Bose, Bhagat Singh, Tirupur Kumaran. They sacrificed their life for the freedom of our country. So, on this great occasion, it's my privilege to welcome our Honorable Chief Guest, Mr. C.K. Suresh, founder of Tamil Foundation, CEO of Tamil Counseling Academy. So, it's my honor to welcome our chief guest. You know the person who is sitting in front of you. He is an icon of youngsters. So we can describe him as helping hands, great soul. It's better to provide education for one single child rather than building hundreds of temples. So like our founder, Mr. C.K. Suresh, with his Tamil Foundation team, they help many students, those who have completed plus 2 and who are helpless to continue their studies. They give free education, like to join in college, to get the studies for the betterment of their life. So great, sir, it's a great thing for your presence here. Thank you, sir. Also, students, you know, we always should value the freedom what we have now. We have to value the freedom, and it's our duty to respect our country, respect our mother India. So always be a good citizen and keep our India clean, make our India green. Thank you. Jai Hind, Vande Mataram. You are always an inspiration. சிறப்பு விருந்தினருக்கு மரியாதை செலுத்த நமது பள்ளியின் தாளாளர் மதிப்புக்குரிய திரு முத்துசாமி சார் அவர்களை பணிவுடன் அழைக்கிறேன். நன்றி ஐயா. சுதந்திர போராட்டத்தில் தங்கள் இன்னுயிரை ஈந்த தலைவர்களுக்கு மலர் வளையம் செலுத்தி மரியாதை செய்யப்படுகிறது. அனைவரும் அமைதி காக்கவும்.
Mr. C.K. Suraj, and our beloved principal, Mrs. Kanimoli ma'am, to hoist the tricolor flag. தற்போது நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் கொடியேற்றி சிறப்பிக்க பணியுடன் அழைக்கிறேன். Flag salute. Order. பெருமதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்புரையாற்ற பணியுடன் அழைக்கிறேன். காலை வணக்கம். 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எனக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி எந்த ஐடியாவும் இல்லை. நேற்று என்னை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராவன் ரோஷன் பிரதர்ஸ் வந்து எஸ்எஸ்பி ஸ்கூல் நீங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, வேறு ஏதாவது ஒரு தீம் இருக்கும், அதுபடி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன்.
பட் இங்கே வந்து இவங்களை பார்க்கும்போது என்டையராக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ அழகாக இவ்வளோ யூனிட்டாக கோஆர்டினேட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கேரி பண்ணுறது சாதாரணமான விஷயமே கிடையாது. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்துக்கு இன்றைக்கி நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே சிறப்பு வந்து நான் வர்றதுக்கு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். அது இந்த மாதிரியான ஒரு நாளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் வந்து இந்த கல்வி நிறுவனத்தோட தாளர் முத்துசாமி சாருக்கும் அண்ட் தென் இந்த கல்வி நிறுவனத்துடைய பிரின்சிபல் மேம்க்கு கனிமொழி மேம்க்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தென் இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து என்னையவே வந்து குழந்தையாக உணர்ந்த ஒரு தருணம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இன்னைக்கு நம்மளோட 78வது சுதந்திர தின விழா. ஸோ இதில் வந்து நம்ம சில கடமையை வந்து பின்பற்றணும்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் படியாக வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சில அறிவுரைகள், செல்ல அறிவுரைகள் நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். இன்னைக்கு எல்லாரும் குழந்தைகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைல் அதிகப்படியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மொபைல் வந்து நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணுவீங்க. எங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போய் உங்களோட ஈவன் ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸோட அப்பா அம்மாவோட மொபைலை நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்களா, யூஸ் பண்ணுவீங்களா? மொபைல் பார்ப்பீங்களா, டிவி பார்ப்பீங்களா, மொபைலில் யூஸ் பண்ணுவீங்களா, சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுவீங்களா, ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்களா, யூடியூப் வீடியோஸில் பார்ப்பீங்களா, ரைம்ஸ்லாம் பார்ப்பீங்களா, மொபைலில் ரொம்ப நேரம் பார்ப்பீங்களா? ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக மொபைல் பார்க்கறதுனால வரக்கூடிய ஒரு 3 பிரச்சனைகளை பற்றி தான் இன்றைக்கி சொல்லலான்ட்டு இருக்கேன். நீங்கள் குழந்தைங்கள்ல ரொம்ப அதிக நேரம் நான் பேச விரும்பலை, அதனால் 3 பிரச்சனைகள் மட்டும் நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். இந்த மொபைலை கண்டினியூவாக பார்க்கறதுனால நம்மளுக்கு 3 பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா, இந்த மொபைலை நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே 10 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து பார்க்கும்போது அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிறோம். சரிங்களா? அந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகிறோம். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுனால கண் பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அதை தாண்டி நீங்கள் அதோட ஃபோக்கஸ் பண்ணி அந்த மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோஸ், அது என்ன வீடியோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரைம்ஸாக இருக்கலாம், உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஷோஸாக இருக்கலாம், வேறு எந்த விதமான சினிமா ஆக்டிவிட்டிஸ் வீடியோஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ குழந்தைங்க நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் வந்து ரீல்ஸை கண்டினியூஸ் வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரீல்ஸ் பண்ணுறது, வ்ளாக் பண்ணுறது, ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது, அந்த மாதிரி குழந்தைங்க சின்ன சின்ன பெரிய விஷயத்த வந்து சின்ன விஷயமா நினச்சி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்கள், வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் கமெண்ட்ஸ்க்காகவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து ஊக்குவிக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயமா இருக்குது. நம்மளும் வீட்டுக்கு போனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 1 hour ஆகுது பேரண்ட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கையில் மொபைலை கொடுத்துருவாங்க. இல்லை மொபைல் நம்மளே வாலண்டியராக கேட்குற குழந்தைங்களும் இருப்பீங்களா இல்லையா? வாலண்டியராக கேட்குறீங்களா? பேரண்ட்ட போனோடனே அம்மா மொபைல் வேணும், அப்பா மொபைல் வேணும்னு கேட்குறீங்களா? அப்படி நீங்கள் கேட்டு 10 மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் மொபைலில் கண்டினியூவாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் தலை குனிஞ்சு பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் மொதல் பிரச்சனை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கண்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கான அறிகுறிகள் அதிகமாக ஏற்படும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட பிரெயின், நம்மளுடைய மூளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய மூளை திறனோட வளர்ச்சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மூளைகள் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம மொபைல் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மூளை வளர்ச்சியில் குறைபாடு ஏற்படும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால வந்து பிரெயின் டேமேஜ் ஆகும். பிரெயின் டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளோட மெமரி பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்க நம்மளோட மெமரி பவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட மெமரி பவரோட செயல்திறன் வந்துட்டு குறையும். அது மூலயமா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸோட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எது படித்தாலும் அது ஈஸியாக மறந்து போயிடும், எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது, ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்து காலையில் டீச்சர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது, ஏன் சரியாக தூங்க கூட முடியாது, ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் வரும். குழந்தைங்களாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 12 hours 12 மணி நேரமாவது தூங்கணும்னு சொல்லுவாங்க நல்லா. ஓகேங்களா? 12 மணி நேரம் தூங்குவீங்களா எல்லாரும்? நைட் எத்தனை மணிக்கு தூங்க போவீங்க? 8 o'clock, 9:30, 8 o'clockல போயிடுவீங்களா?
ஓகே 8 o'clockல நீங்க தூங்க போயிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்ல குழந்தைங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 8 o'clockலாம் தூங்க போயிடணும். தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டிவியோ மொபைலோ தயவு செஞ்சு பார்க்க கூடாது. சரிங்களா? அது ரொம்ப பேட் ஹாபிட் ஆக்சுவலா. சரிங்களா? டிவியோ மொபைலோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதை நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணை அது வந்து டேமேஜ் பண்ணும், பிரெயினை டேமேஜ் பண்ணும். நம்ம எதோட தெரியுமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நம்மளோட புக்ஸோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளுக்கு நிறைய ரைம்ஸ் புக் இருக்கு, டிராயிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ரைட்டிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போன பிறகு நீங்க ஏதாவது ஓடி ஆடி விளையாடலாம். சரிங்களா? ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த சின்ன பருவ காலத்துல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க மொபைலுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. மொபைலை நீங்க டச் பண்ணவே கூடாது. மொபைலை நீங்க அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? மொபைல் இஸ் அ பேட் திங். ஓகேங்களா? அதை நம்ம எப்படியாவது அவாய்ட் பண்ணணும். அதை நீங்க அவாய்ட் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குட் திங் என்னன்னா நம்மளோட புக்ஸ் தான். சரிங்களா? அந்த புக்ஸை நீங்க எடுத்து அது கூட நீங்க ஜஸ்ட் ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணாலும் அது டெஃபினட்டா உங்க கரியரை க்ரோத் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க நல்லபடியா 8 o'clock தூங்கி காலையில ஒரு 6 o'clock வந்துருச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டீங்கன்னா டீச்சர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸையோ இல்லை டீச்சர்ஸ் கொடுக்குற லெசன்ஸையோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து நீங்க டீப் ஸ்லீப் போனால் மட்டும்தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணீங்க, டிவி பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுநாள் உங்களால் கிளாஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்ல ஒரு என்விரான்மெண்டல் இருக்குது. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேர் பண்ணிக்க, உங்களோட மதர் அண்ட் ஃபாதர் மாதிரி கேர் பண்ணிக்க நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு கடமை என்னென்னா நீங்கள் நல்லா படிக்கணும். அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸை கரெக்டாக பண்ணணும். அது ஒன்றே நீங்கள் பண்ணக்கூடிய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மெயின் திங். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ். ஒன்ஸ் அகேன் 78th ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த மாதிரியான வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபவுண்டர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் முத்துசாமி சாருக்கும் அண்ட் தென் பிரின்சிபல் மேம் கனிமொழி மேம்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு வந்து ராவணன் ரோஷன் பிரதர்ஸ்க்கு என்னோட தேங்க்யூ. Chief guest for gracing this occasion with your presence. Your words have inspired us all. Thank you, sir. I would also like to extend my heartfelt gratitude to all esteemed correspondent and principals for organizing this grand celebration. Your vision and dedication have made this event a huge success. I would like to extend my gratitude to all the students who participated in the cultural performance. Your talent have made this day memorable. Thank you everyone. Jai Hind. முழு மூச்சுடன் செயல்பட்ட நமது எஸ்எஸ்பி பள்ளியின் கலை இலக்கிய பண்பாட்டு குழுவினர், நடன கலைஞர்கள், மாஸ்டர் ஜெகன் சார், மாஸ்டர் ராவணன் சார், செல்வி ஷெரின் மேம், மாஸ்டர் கார்த்திக் சார் அவர்களுக்கும், பரத பண்பாட்டு ஆசிரியர் மதிப்புக்குரிய திருமதி தன்யா மேம் அவர்களுக்கும், யோகா கராத்தே ஆசிரியர் மாஸ்டர் உயர் திரு பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், மாஸ்டர் ராதிகா மேம் அவர்களுக்கும், பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஜெய் ஹிந்த். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।